சிறுதுளி பெருவெள்ளம். ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் எதையும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. தன் வீட்டின் அருகே இருந்த சிறிய தோட்டத்தில் தினமும் சிறிது சிறிதாக நீர் ஊற்றி சில செடிகளை வளர்த்து வந்தான். முதலில் அவை மெலிந்ததாகவும் பயனில்லாததாகவும் தோன்றின. கிராமத்தில் சிலர், இந்தச் சிறு முயற்சியால் என்ன பயன் என்று குமாரை கிண்டல் செய்தனர். ஆனால் குமார் மனம் தளரவில்லை. தினமும் சோர்வில்லாமல் தன் வேலையை தொடர்ந்து செய்தான். சிறு துளி நீர்தான் என்றாலும் அது தினந்தோறும் சேர்ந்து செடிகளை வலுப்படுத்தியது. சில மாதங்களில் அந்தச் சிறிய தோட்டம் பசுமையான பூங்காவாக மாறியது. மலர்களும் காய்கறிகளும் நிறைந்து காணப்பட்டன. குமாரின் உழைப்பைக் கண்ட கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். அந்த தோட்டம் கிராமத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக மாறியது. குமார் தனது முயற்சியால் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தான். பெரிய வெற்றிகள் ஒரே நாளில் கிடைப்பதில்லை. தினமும் செய்யப்படும் சிறு முயற்சிகளே காலப்போக்கில் பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன. அதன் பிறகு அவன் எந்த வேலையையும் சிறிதாக கருதாமல் தொடர்ந்து முயற்சி செய்யத் தொடங்கினான். கதைநெறி: வெளிப்புற அழகை பார்த்து ஏமாறாதே, அறிவுடன் சிந்தித்தால் மட்டுமே சரியானதை அறிய முடியும்.